ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்துட்டேன் நான் வெயிட் லாஸும் பண்ணிட்டேன், ஸோ நீங்க எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி வெயிட் ரீகெயின் ஆகுது அப்படின்றத பத்தி நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி ராங்கான ஃபுட் ஹாபிட்ல இருந்திருப்பீங்க. அதாவது ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், கார்போஹைட்ரேட் ஃபுட், கொழுப்பு நிறைந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு இருப்பீங்க. சோ அது எல்லாமே நீங்க திரும்ப செய்யும் போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, டயட் பிளான் இல்ல அப்படினாலும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணலனாலுமே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது, கேலரி மேனேஜ்மெண்ட். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது 1200ல இருந்து 1500 கேலரி எடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட அதிகமான கேலரி எடுக்கும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கிறது. உங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கும்போது நீங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வாட்டர் இன்டெக்ஷனே கம்மியா இருக்கும். சோ வாட்டர் இன்டேக் கம்மியா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சாப்பிடுற ஃபுட் எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆயிடும். சோ அந்த வாட்டர் இன்டேக் பண்ணும்போது தான் தேவையில்லாத ஃபேட்டை எல்லாமே ரெடியூஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். சோ ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் இல்ல அப்படினாலுமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கம்மியான தூக்கம், ஹார்மோன் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இது எல்லாம் தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீகெயின் ஆகிறதுக்கான ஒரே ரீசன். சோ இது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம உங்க ஐடியல் வெயிட்டை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சோ அதை எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1200ல இருந்து 1500 கிலோ கலரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, கம்பல்சரி ஒரு half an hour இல்லனா 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குறைக்கிற மாதிரி யோகா இல்லனா மெடிடேஷன் செய்யுங்க. உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடிக்கு தேவையான வாட்டர் இன்டேக்கை ப்ராப்பரா பண்ணுங்க. ஹெல்தியான ஃபுட்டை இன்டேக் பண்ணுங்க. உங்களை பசியா இருக்க சொல்லல, பசி எடுக்கும் போது ஹெல்தியான ஃபுட்டை இன்டேக் பண்ணுங்க. ஓகே மேம், நீங்க எல்லாத்தையுமே சொன்னீங்க, ஆனா இது எல்லாத்தையுமே என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க ஹெர்பல் லைஃப் ஃபுட்டை ஒன் டைம் மட்டும் ஷேக் எடுத்து உங்க வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்ல நார்மலா உங்க வெயிட்டை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.